ஸ்பைசி பாக்ஸ் தமிழுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் பழைய சாதத்தை வச்சு வடகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாப்பாடு மீதி ஆயிடுச்சுன்னா இனிமேல் கவலையே வேண்டாம். இந்த மாதிரி ஈஸியாக மொறுன்னு வடகம் செஞ்சு வச்சிடலாம். அப்பப்போ வேணுங்கிறப்ப பொரித்து சாப்பிட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு தண்ணி ஊற்றி வச்ச பழைய சாதம். இதை ஃபுல்லாகவே தண்ணி வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அது கூடவே சீரகம் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் மிளகு ஒரு 5-6 சேர்த்துக்கோங்க. அப்புறம் வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி பேஸ்டாட்ட அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒரு தட்டத்தில் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இது ரொம்ப பர்ஃபெக்ட் ஷேப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா முறுக்கு பொடி இருந்ததுன்னா அதுலேயும் நீங்கள் போட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது வெய்ய காலங்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கனாவே சீக்கிரமாக காஞ்சிரும். கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருங்க. இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக மொறுன்னு இருக்கும் கடையில் வாங்குகிற மாதிரி. இந்த மாதிரி தட்டு ஃபுல்லாகவே சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சாச்சு. இதை 1 நாள் இல்லைன்னா 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இதை 2 நாள் காய வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா மொறுன்னு காஞ்சிரும். இதை ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ அப்போ எண்ணெயில் பொரித்து சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் கூட அந்த ஈரத்தன்மையே இல்லாமல் நல்லா காய வச்சு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மந்த் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை குழந்தைங்கள்லாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தட்டை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது இதை எப்படி எண்ணெயில் பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெயை ஒரு வாணலியில் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதும் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே வெந்த சாதங்கிறதுனால 2 செகண்ட் போதும், அதுக்குள்ளேயே ரெடி ஆயிரும். தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இந்த வடகம் பார்த்திங்கன்னா எல்லா சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், அப்புறம் எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே சூப்பராக இருக்கும். அப்புறம் இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவும் செஞ்சு கொடுக்கலாம். விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.